ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி குதிரைவாலி அரிசி கிச்சடி. இது வந்து சிறுதானியங்களில் ஒன்றுங்க. இதுக்கு ஏன் குதிரைவாலி என்று பேர் வந்ததுன்னா, இதனுடைய கதிர் வந்து குதிரைவால் மாதிரி இருக்குமா, அதனால் இதுக்கு அந்த பேர். இதில் வந்து ஹை ஃபைபர், புரோட்டீன், அயன், கால்சியம் இதெல்லாம் நிறையா இருக்குதுங்க. அதாவது இரும்பு சத்து, நார் சத்து, புரதச்சத்து, சுண்ணாம்பு சத்து இது நிறையா இருக்கிறதுனால, ஹை ஃபைபர் இருக்கிறதுனால இதில் வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இதை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது வந்து சுவை வந்து சொல்லவே வேண்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துங்க. ஒரு கப் வந்து குதிரைவாலி அரிசி பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அழகாக மணி மாதிரி குட்டி குட்டியாக சின்னதாக அழகாக இருக்கும். ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா அலசணுங்க. பாருங்கள் கலர் எப்படி வருதுன்ட்டு. நான் நல்லா அலசுகிறேன். பாருங்கள் கலர், தண்ணியினுடைய கலர் பாருங்கள். அதனால் கிளியர் வாட்டர் வர வரையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் நல்லா வெள்ளையாக இருக்குது கலர் நல்லா. இப்போ நல்ல தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நல்லா ஊறட்டுங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா 1/2 hour கூட நீங்கள் ஊற வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீன் டைம் நம்ம வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பீன்ஸ், கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணியை உரித்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் 1 hour ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு, நல்லா மலர்ந்துடுச்சு பாருங்கள். அரிசி டபுள் த அமௌண்ட் வந்துடும். இப்போ ஒரு 3 லிட்டர் குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணின்னு கடுகு நல்லா பொரியணும். பருப்புலாம் நல்லா செவந்து வரணுங்க. நல்லா செவந்துடுச்சு. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, செவந்து வரணும். பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரையும், அதாவது ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா மசிட்டும். இப்போது 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி 3த்தையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது 3 போதுங்க காய். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த கப்பில் தான் எடுத்தோம். ஒரு கப்புக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2, 3, ஒரு 3.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரிசி மாதிரி இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கட்டி கட்டியாக ஆகிடும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க. ஹையில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்ச பிறகு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு, ஆட் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா அரிசி ஆட் பண்ணோன்னே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். குதிரைவாலி அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் போதுங்க. உங்களது புது குக்கராக இருந்தால் 2 விசிலே போதும். இது பழைய குக்கர், அதனால் 3 விசில் வெயிட் பண்ணுறேன். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் நல்லா அழகாக வெந்துட்டுருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூவிட்டு கீ ஆட் பண்ணுங்கள். இப்போ தான் நெய் ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப வாசனையாக ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான குதிரைவாலி அரிசி கிச்சடி ரெடிங்க. இந்த அருமையான குதிரைவாலி கிச்சடி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.